பைக்குன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சேர்ந்து நாங்கள் நிறையா கண்ட்ரி போயிருக்கோம். ஒரு 10,000 கிலோமீட்டர் சேர்ந்தே ரைட் பண்ணியிருக்கோம் பைக்கில். Red Nool and Dr. Sri Verma Wellness presents Red Nool Digital Thugs. Title sponsor GT Holidays. Pattin Brahmandam, Bharani Silks, RKV Road, E Road. Powered by Achi, Kolkattai Mavu. Beverage partner Juicy. Snacks partner Chennai Kulfi. Food partner Topiwapa Biryani. அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இதுலலாமா நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதில் தான் வரும். நீங்கள் பைக் ஓட்டும்போது ஃபோன் அட்டன் பண்ணியிருப்பீங்களா? அட்டன் பண்ணியிருக்கேன் ப்ரோ. அப்போ உங்கள் பைக்கை உள்ளத்துக்கு வச்சா எப்படி இருக்கும்? 18 லட்ச ரூபா கொடுத்த வாங்கின கார் இன்னும் தரல. காரில் எத்தனைக்கும் லவுட் ஸ்பீக்கர் தான் போட்டு பேசிட்டு போனா, அதுக்கு இவ்வளோ வச்சுட்டாங்க. அதுக்கு ஃபெமிலியர் தான் காரணம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. வாசன் ப்ரோக்கு ஒரு சூப்பர் கார் வாங்கணும்னு ஆசை. ஃப்ரெண்டுக்கு லைசன்ஸ் இல்லைன்னும் போது நான் என் பைக்கை விட்டுட்டேன். நான் முஸ்லீம், ஏன்னா எங்கள் வீட்டில் இருந்தேன்னா லாரி டிரைவராக போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. சேலஞ்ச் பண்ணேன். அப்படி இருக்கும்போது இல்லை அப்பாவோட பிஸ்னஸ் கறிக்கடையே பாரு அப்படின்னு சொன்னாங்க. கடைசியாக ட்ராவல் பண்ண அது கிளிக் ஆச்சு, அதுலேருந்து போனேன். பயங்கரம். சின்ன வயசுலேருந்து இவங்க வீட்டில் தான் வளர்ந்தேன். இப்பயும் அவங்க வீட்டில் தான் இருக்கேன். நான் தள்ளுவண்டி கடை போட்டேன். அப்பத்துலேருந்து வந்து போனால் கூட இருக்குவான். பர்சனல் லைஃப்லயும் லவ் பிரேக்கப் அப்படிங்க. யாரோட லவ் பிரேக்கப்? வாசன் ப்ரோவோட லவ் பிரேக்கப். ஓ அதையா? அது லவ் இல்லை ப்ரோ, நான் எந்த நினச்சிட்டேன். உங்களுக்கும் பிரேக்கப் இருக்கா? 48 வருடங்களாய் பட்டின் பிரம்மாண்டத்திற்கென ஓர் இடம் பரணி சில்க்ஸ். 69 RKV Road, E Road. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Juicy, spark the happiness, quench the thirst naturally. அஜீஸ் ப்ரோ, ரொம்ப 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 நன்றி. ஏன்னா பர்த்டே அதுவுமா எல்லாரும் அம்மா கூட அப்பா கூட பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருப்பாங்க. எங்களோட ஈவெண்ட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வைட் பண்ணதுக்கு பெரிய நன்றி ப்ரோ. தேங்க்யூ. எப்படி போகுது ப்ரோ பர்த்டே? சூப்பராக போயிட்டு இருக்கு. நைட்டு கொஞ்சம் சீக்கிரமாக ஓட்டிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். பசங்களுக்காண்டி. புரியுது. நைட் என்ன பார்ட்டி மோடு இருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. பைக் பிடிச்ச விஷயம் இல்லையா ப்ரோ? ரொம்ப பிடிச்ச விஷயம் லைஃப்பில், ரொம்ப பிடிச்ச விஷயம் பைக் இல்லையா? ஆக்சுவலி பைக்குன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பெருசாக நான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே ரொம்ப பிடிக்கும். நான் ஃபஸ்ட்டு ஜார்னியை ஸ்டார்ட் பண்ணது ஒரு லடாக் வாக்கன் லிஃப்ட்டு. ஏன்னா பைக் என்கிட்ட இல்லை, சொந்தமாக ஒரு பைக் இல்லை. ஸோ அதனால் லிஃப்ட்டு கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா போனோம், நானும் என் ஃப்ரெண்டு அருணும் போனோம். அப்படி இருக்கும்போது ஸோ திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு கூட மீட் பண்ணி நாங்கள் பைக் ரைட் பண்ணோம். ஆனால் பைக் ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது நாங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணோம். ஃப்ரெண்டுக்கு லைசன்ஸ் இல்லைன்னும் போது நான் என் பைக்கை விட்டுட்டேன். இப்போ நான் பைக்கே ஓட்டுறதில்லை. ஆமாம் ப்ரோ. பெருசாக பைக்ஸ் ஏன்னா என்ன காட்டிலையும் இன்னொருத்தவங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களுக்கு இல்லாத எமர்ஜென்சி டைமில் நம்ம கிட்ட இருக்கிற ஒன்று வித்து. ஓகே இல்லை அப்படி சொல்லல, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே. ஓகே. ஃப்ரெண்டுக்கிட்ட லைசன்ஸ் இல்லை, ஸோ கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகே. அப்படி இருக்கும்போது நம்ம பைக் ஓட்டும் போது அது அஃபெக்ட் ஆகுமே. புரியுது ப்ரோ. இப்போதான் பிடிச்சிட்டேன் ப்ரோ. கூட உயிருக்கு உயிரா சுத்துற மச்சானோட லைசன்ஸ் பிடிக்கிட்டேன். எங்க போனாலும் நான் வந்து எப்படி தான், ஏன்னா பைக் இல்லை. ஸோ யாராலும் நம்ம பிடிச்ச பைக் வாங்க முடிஞ்சு நம்ம இப்போ வந்து அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா அது ஓட்ட முடியல போது. ஏன்னா சேர்ந்து நாங்கள் நிறையா கண்ட்ரி போயிருக்கோம். நேபாள் கிட்டத்தட்ட 4000-5000 ஒரு 10,000 கிலோமீட்டர் சேர்ந்தே ரைட் பண்ணியிருக்கோம் பைக்கில். சேர்ந்துனா அவர் ஒரு பைக்கில் நாங்கள் ஒரு பைக்கில் சேர்ந்து ரைட் பண்ணும்போது இப்போ தனியாக ரைட் பண்ணவும் எனக்கு பிடிக்கல, அதனால நான் பைக்கே விட்டுட்டேன். ஓகே.
அப்படியே நண்பரை பற்றியும் பேசிடலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க ப்ரோ. நண்பரை பற்றி தான் போயிட்டு இருக்கு. எவ்வளோ வருஷம் நட்பு ப்ரோ? அது வந்து ஒரு சின்ன வயசு ப்ரோ, பெரிய கதை அது. ஓகே ஓகே ஓகே. எப்படி ஸ்பார்க் ஆச்சு சின்ன வயசுல? சின்ன வயசுல வந்து என்னன்னா சொல்லாமா தாராளமாக சொல்லலாம். சொல்லாமா அவன் மேலே. ஓகே. பல வருஷ டிராவல் இல்லையா? ஆமா, பல வருஷம் travel. ஆமா. நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஆமா. சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் சின்ன இல்லை ப்ரோ, ரொம்ப பெரிய சண்டைலாம் வரும். வரும். யாரு காம்ப்ரமைஸ் ஆகி பேசுறது? அவன் தான் ப்ரோ. நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். அப்படியா? ஆமா, உண்மை ஆக மாட்டேன். அது மாதிரிலாம் இல்லை. அவரே வந்து பேசி சாரி கேட்டுருவாரு. நீங்க தப்பு அவன் மேலே தான் இருக்கும். அதனால ஓகே. இப்போ நண்பர், நம்ம கூட இருக்கிற நண்பர் எல்லாம் ஒன்றா ட்ராவல் பண்ணியிருக்கோம், நிறைய மெமரி ஷேர் பண்ணியிருக்கோம். ஆனால் அவருக்கு பேக் டு பேக் அடிகள் விழுந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அது நமக்குமே விழுந்த ஒரு அடி மாதிரி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அது எப்படி ப்ரோ ஃபேஸ்? ஆக்சுவலி அதில் ஒரு இன்சிடென்ட் தான். நான் இதுலலாமா நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு நினைப்போம், ஆனால் அதில் தான் வரும். இல்லை சீரியஸா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன விஷயம் வாழ்க்கையில், நீங்கள் மேபி மீடியாவில் இருக்குன்னா சொல்ல மாட்டீங்க, நீங்கள் பைக் ஓட்டும்போது ஃபோன் அட்டன் பண்ணியிருப்பீங்களா? அட்டன் பண்ணியிருக்கேன் ப்ரோ. அப்போ உங்கள் பைக்கை உள்ள தூக்கி வச்சா எப்படி இருக்கும்? ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி பண்ணிட்டு அது பெரிய தப்பு மாதிரி இருக்கு. இன்னும் கார் கொடுக்கல. புரியுது? அது வரைக்கும் அந்த காரை கொடுக்கல. 18 லட்ச ரூபா கொடுத்த வாங்கின கார் இன்னும் தரல. கார் 18 லட்ச ரூபா கார். ஆமா. அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணாலும் தப்புன்ற மாதிரி இருக்கு வாழ்க்கையில். யாராவது ஒரு முறை, ஏன்னா நான் வந்து ரேண்டமாக பைக் ஓட்டிட்டு போகும்போது எனக்கு தெரிஞ்சே ஒரு 4-5 பேர் ஃபோன் பேசிட்டு, பைக்லையோ கார் ஏதோ காரில் எத்தனைக்கும் லவுட் ஸ்பீக்கர் தான் போட்டு பேசிட்டு போனான். அதுக்கு இவ்வளோ வச்சிட்டாங்க. அதுக்கு ஃபெமிலியர் தான் காரணம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன ரீசன்னே தெரியல. எதனால் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. நான் வந்து சொல்ல விரும்பல. புரியுது. ஸோ இப்படி ஒரு இதுக்குள்ளே போகிறேன்னு நினைக்காதீங்க. இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது பர்சனல் லைஃப்லையும் லவ் பிரேக்கப் அப்படிங்கிறது ரீசெண்டாக நாங்கள் கேள்விப்பட்டு சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரூல் ஆகிட்டு இருக்கு. அது கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருப்பாங்களா உங்ககிட்ட? யாரோட லவ் பிரேக்கப்? வாசன் ப்ரோவோட லவ் பிரேக். ஓ அதையா? அது லவ் இல்லை ப்ரோ, நான் எந்த நினச்சிட்டேன். உங்களுக்கும் பிரேக்கப் இருக்கா ப்ரோ? என்ன எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறேன் இன்னைக்கு. இல்லை வாசனுக்கு நடந்தது பிரேக்கப் இல்லை, ஃப்ரெண்டாக இருந்தாங்க. இப்போ அவங்க மியூச்சுவலாக பேசுறதுல. ஓகே ஓகே. லவ்ல எங்கேயும் பண்ணல. உங்களுக்கானது அஃபீஷியல் பிரேக்கப். அஃபீஷியல் பிரேக்கப். எதனால ப்ரோ பிரேக்கப் ஆச்சு? சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சின்னது இல்லை, அது ரொம்ப பெருசு. அது பர்சனலாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரேக்கப் ஆயிருக்கு அப்படிங்கிறது. ஆமாம். எப்படி ப்ரோ அதுல இருந்து லைக் பிரேக்கப்ல இருந்து வெளியே? பசங்க தான் ப்ரோ கூட. நான் பிரேக்கப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து காஷ்மீர் போகலாம், காஷ்மீர் அப்படியே லவ் ஃபெயிலியரு அதை ஃபீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனதை பார்த்து அவனுக்கும் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கூட வந்துட்டானுங்க. அந்த லவ் ஃபெயிலியர் ஃபீலிங்கே இல்லாம ஆக்கி ஜாலியாகி அப்படியே போயிடுச்சு. மறக்கவே வச்சிருவாங்களா? மறக்க வச்சு கொஞ்சம் டேஸ்லேயே வந்து மறக்க முடியல. ஆனால் அப்போ நம்ம ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அவங்க ஒரு இதாக இருக்கும். அதை எப்படி மறக்க முடியும்? 6 வருஷம் லவ் இல்லை. கரெக்ட். சரி, பசங்க கூட இருக்கும்போது ஃபைன். பசங்க இல்லாத டைம்ல யோசனை வரும் இல்லையா? எங்க ப்ரோ கூடயே தான் இருக்காங்க. நைட்டு தூங்கும்போது கூடயே தான் இருக்காங்க. ஆமா, விட்டு போக மாட்டாங்க. விட்டு போல கூடயே தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மறக்க அதுதான். கல்யாணம் அப்படிங்கிறது ஒன்று பண்ணணும்ல ப்ரோ? ஆமா ப்ரோ. அடுத்தது எப்போ ப்ரோ? ஆக்சுவலி முதல்ல வந்து பர்த்டே வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே, ஐயோ நமக்கு பர்த்டேன்னு. இப்போ இந்த வருஷம் பர்த்டே வரும்போது ஐயோ நமக்கு இவ்வளோ வயசாயிடுச்சா, என்னடா திரும்பி பார்த்தா எதுவுமே பண்ணலையே லைஃப்ல இருக்கும் கொஞ்சம். அந்த மாதிரி ஃபியூச்சர் நினச்சி பயம் வருது ப்ரோ. நம்ம இன்னும் கொஞ்ச நாள் தானே, ஐயோ அதுக்குள்ளே வயசாயிடும், அதுக்குள்ளே ஏதாவது பண்ணுமேன்ற மாதிரி ஃபீல் ஆகுது இல்லையா? அம்மா எப்படி ப்ரோ இருக்காங்க வீட்டில்? என்ன சொல்கிறாங்க? வளர்ச்சியெல்லாம் பார்த்து என்ன சொல்கிறாங்க? ஆக்சுவலி அம்மா வந்து சொல்லியில்ல, இப்போ நம்ம எப்படி இருந்தோம் ஃபுல் சப்போர்ட் அவங்க இருக்கனால மட்டும் தான் இந்த என்னால் யூடியூப்ன்ற ஒரு பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் முஸ்லீம் டைமில் சப்போர்ட் ரொம்ப தேவைப்படும். ஆமாம், நான் முஸ்லீம். ஏன்னா எங்கள் வீட்டில் இருந்தேன்னா லாரி டிரைவராக போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. ஓகே. அப்படி இருக்கும்போது இல்லை அப்பாவோட பிஸ்னஸ் கறிக்கடையே பாரு அப்படின்னு சொன்னாங்க. இல்லை எனக்கு ஆக்சுவலி அதுவும் பார்த்துட்டு இருந்தேன். ஆனாலும் நம்ம யூடியூப் தான், அப்படி யூடியூப்னு இல்லை மீடியாக்குள்ளே அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போது சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட். ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சாச்சு. ஆமாம் ப்ரோ. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம் இருந்திருக்கும், வியூஸ் பெருசாக போயிருக்காது, கண்டென்ட் கரெக்டாக டைமில் போஸ்ட் பண்ண முடியாது. ஆக்சுவலி கண்டென்ட்டா அதை பற்றி கேட்காதீங்க. நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது மேபி நிறைய பேருக்கு அப்போ தெரியல. நான் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எந்த கண்டென்ட் பண்ணால் நமக்கு செட் ஆகுமான்னு தெரியல. நம்ம வரதை எல்லாமே பண்ணுவோம். சேலஞ்ச் பண்ணேன், அப்புறம் வந்து பண்ண ஃபுட் vlog பண்ணேன், அப்புறம் வந்து பண்ண ரிவ்யூ பண்ணேன், எல்லாமே பண்ணிவிட்டு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராங்க் பண்ணேன், கடைசியாக ட்ராவல் பண்ணேன். அது கிளிக் ஆச்சு, அதுலேருந்து போனேன். அதனால தான் சேனல் பேரே கண்டென்ட் இல்லை மாமனு மற்ற ஸ்டார்டிங்கில். ஓகே ஓகே. என்ன பண்ணுறோன்னு தெரில, பண்ணுறதெல்லாம். அதுக்கு முன்னாடி ஒரு சேனல் ஆரம்பிச்சு ஒன்று பண்ணேன், அது ஹிட் ஆகலை. ஸோ நம்ம இந்த வாட்டி ஒரு லைன் பிடிச்சி எது வேணால் பண்ணுவோம். அதில் எது அதிகமாக வியூஸ் போதோ அதை பார்த்து நம்ம ட்ரை பண்ணோம். ரெசல்யூஷன் எதாவது எடுத்தீங்களா ப்ரோ? இந்த பர்த்டேலேருந்து இது மாத்திரம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது? ஆக்சுவலி ஒவ்வொரு பர்த்டேக்கு இல்லை, ஒவ்வொரு வருஷம் நியூ இயருக்கு எடுப்போம். ரெகுலராக vlogs போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஓகே. டெய்லி போடணுன்னு ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஆனால் இப்போ மாதத்துக்கு ஒன்று போடுற மாதிரி இருக்குது. ஆனால் போட்டுருவேன், கண்டிப்பாக போட்டுருவீங்க இல்லையா?
நிறைய ஆல்பம் சாங்ஸ்லாம் பார்க்கும் காஷ்மீரில் பயங்கரமாக சூப்பராக இருக்குது. ப்ரெசன்ஸ் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் சூப்பராக இருக்குது. அது எப்படி போயிட்டு இருக்கு ப்ரோ? அந்த அது நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ. இப்போ அடுத்து ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம் ஃபியூச்சரில், அது நாங்கள் அப்புறம் சொல்கிறோம் ப்ரோ. எது சொன்னாலும் எங்கேயாவது ஒன்று ஏதாவது நடந்துருது, அதனால் வந்து பண்ணால் இந்த சைலண்ட்டாகவே பண்ணுவோம் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி ஒன்று. கண்டென்ட் இல்லை மாமே, பேர் தான் கண்டென்ட் இல்லை, ஆனால் பயங்கரமான கண்டென்ட் போட்டு பல மில்லியன்கள். ஸ்டார்டிங்கில் என்னமோ நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டாக, கண்டென்ட் இல்லை மாமேன்னு வச்சோம், நிறைய கண்டென்ட்டோட போகிறடா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போது என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம எல்லா அடுத்து கண்ட்ரி தான் போகணும் போல், நிறைய கண்ட்ரி அப்படின்ற மாதிரி பிளான் இருக்குது போல். அப்படியா? ஆமாம், வேர்ல்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், வேர்ல்டு ஃபுல்லாக இல்லை, இப்போ அடுத்து யூகே அந்த மாதிரி, அப்புறம் வந்து ரஷ்யா, அந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்னதாக போவோம் கண்ட்ரியாக போய் vlog பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை. ஸோ சொல்லுங்க ப்ரோ, இவ்வளோ வருஷ ஜேர்னி நிறைய லவ் கிடச்சிருக்கு, இப்போ வரைக்குமே ஸ்டில் கிடச்சிட்டே இருக்கு. எப்படி இருக்கு ப்ரோ அது? ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்க இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த இடத்துல வந்து நிற்க முடியாது, அதுக்கு பெரிய தேங்க்ஸ். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஸ்டார்டிங்லேருந்து கூட வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீ இது பண்ணு. ஏன்னா ஒருத்தவங்க வளர்ந்தா வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கவங்க தான் ஃபஸ்ட்டு போடுவாங்க. ஆனால் என் லைஃப்பில் அது இல்லை. கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீ இது பண்ணுறியா, நீ இந்த இடத்துக்கு போயிட்டியா, ஸோ திரும்பி இன்னும் இது மாதிரி பண்ணு, ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து மோட்டிவ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போனதுனால தான் நான் இங்கே இருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான். எவ்வளோ வருஷம் ஆச்சு லைம் லைட் வர்றதுக்கு? இது நம்ம ஒரு இடத்த பிடிக்கிறதுக்குன்னு சொல்லி எவ்வளோ? ஆக்சுவலி அப்படி பார்த்தீங்கன்னா நான் டிக்டாக்கு அதுக்கு முன்னாடி மியூசிக்கலி அப்படின்லாம் சும்மா பண்ணிட்டு தான் இருப்பேன். ஓகே, அதெல்லாம் எதுவும் கிளிக் ஆகல, டிக்டாக் ஆகல. அதுக்கப்புறம் இன்னொரு ஆப் ஏதோ வந்துச்சு, அதில் நான் பண்ணேன், அதுவும் கிளிக் ஆகல. அப்புறம் ரீல்ஸ் பண்ணேன், அதுலேயும் வந்து பண்ணேன். ரீல்ஸ்னால் இந்த மாதிரி டப்பிங் கிடையாது, அது சும்மா பேசி போகிறோம், அந்த மாதிரி அதுவும் கிளிக் ஆகல. யூடியூப்பில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளிக் ஆகிடுச்சு. சூப்பர். ஸ்குவாடு நிறைய ஸ்குவாட், அது ஒரு ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? கண்டிப்பாக நிறைய அன்பு அன்கண்டிஷனலாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு வீடியோ ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து நான் கமெண்ட்ஸ் பார்ப்பேன்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தருக்கு கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் மந்த்லி விளாகர் வாரம் வீடியோ போகிறேன், இப்போ அப்படி வந்துருச்சு. ஒரு ஜாலியாக செம்ம ஃபன்னாக இருக்கும் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது. ஏன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான் நமக்கு இப்போ பர்த்டே விஷயம் பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே செலிப்ரேஷனும் பயங்கரமாக போயிட்டு இருக்கிறோம். ஹாப்பி. என்ன ப்ரோ ஆசை லைஃப்பில்? இது அடையணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும்ல? இதை அடையணுன்றதுக்கான இப்போ எனக்கு 2 ஆசை இருந்துச்சு. ஒன்று நிறைவேற்றிட்டேன், இன்னொன்று மட்டும் நிறைவேறாமல் இருக்குது. பிக் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா வரணும்னு ஒரு ஆசை. ஒன்று வந்து அம்மாக்காண்டி இது வீடு கட்டணும்னு ஆசை, வீடு கட்டிட்டேன். சூப்பர் வா கிரேட். அம்மாவோட ஆசையை நிறைவேற்றுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம். வாசன் பிரதருக்கு என்ன ஆசைன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. வாசன் ப்ரோக்கு ஒரு சூப்பர் கார் வாங்கணும்னு ஆசை. அப்படியா? சூப்பர் கார்னா எந்த மாதிரி பிரதர்? லம்போகினி. ஓகே சூப்பர் கிரேட். நண்பர்கள் 2 பேரும் ஒரே டைமில் க்ரோத் ஆகி நிறைய கண்டென்ட்டுகள், உங்களை ஃபாலோ பண்ணுற நிறைய ரசிகர்களுக்கு ஒரு 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 சந்தோஷம். நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் அவங்களுக்கு இருக்கும், உங்கள் வீடியோஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் தொடர்ந்து இந்த பாசிட்டிவான விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் ஒரே ஒரு சின்ன கமிட்மெண்ட் மட்டும் நான் என்னென்னு சொல்லிடுறேன் ப்ரோ. நம்ம சென்னையில் ஆயுஷ் ஆரோக்கியா 2025 எக்ஸ்போ ஒன்று போயிட்டு இருக்கு. முழுக்க ஒரு ஆயுர்வேதிக் ஈவெண்ட். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா 28 சென்னையில் கீழ்பாக்கில் நடந்துருக்கு ப்ரோ. 28, 29, 30, 31 நிறைய ஆயுர்வேதிக் சம்மந்தப்பட்ட நிறைய ஈவெண்ட்டுகள் அங்கே நடந்துட்டு இருக்கு. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் கண்டிப்பாக ப்ரோ. சார் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன். ஒன்ஸ் அகைன் ப்ரோ. நம்ம கூடயே இருந்து நம்ம வளர்ச்சியிலேருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் மேலே ஏற்றிடலாம். வாங்க டீம் மேலே வாங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ, உங்கள் பேர்? பிரவீன். இவர் அருண். எவ்வளோ வருஷம் நட்பு அஜீஸ் ப்ரோ கூட? ஆக்சுவலாக நானும் அஜீஷும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து. ரொம்ப சின்ன வயசுலேருந்து. சின்ன வயசு நட்பு என்ன இருக்கார்ல, இது ரொம்ப இணைப்பிலான நட்பு. பயங்கரம். அவ்வளோ பிடிக்குமா? என்ன காரணம் அஜீஸ் ப்ரோ இவ்வளோ பிடிக்கிறதுக்கு, டாட்டோ குத்துற அளவுக்கு பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? சின்ன வயசுல இருந்து கூட இருந்து நான் எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நாங்கள் சிக்கன் கடை போடும்போது நான் தள்ளுவண்டி கடை போட்டேன். அப்பத்துலேருந்து வந்து பார்த்தா கூட இருக்குவான். ஸ்கூல் விட்டு வந்துட்டு இவனை தான் நிற்க விட்டு நான் சும்மா எங்கேயா போயிடுவேன், சும்மா ஜாலியாக சுத்த போயிடுவான். புரியுது. ஸ்கூல் விட்டு வரும்போது இவன் ஜாலியாக சுத்த போயிடுவான். காலேஜ் டைம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ நீங்கள் சொல்லுங்க ப்ரோ. நான் இப்போ ஜஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ். ஓகே எதனால அஜீஸ் ப்ரோ பிடிச்சது? அந்த 3-4 இயர்ஸும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் ப்ரோ. எப்பவுமே சொல்லுவாங்களா ஃப்ரெண்ட்ஷிப்பில் என்னடா இது ரொம்ப வருஷம் இதில் பழகின பழக்கமே போதும், நிமிஷம் இருந்தால் போதும். அதே தான், அவ்வளோதான். சொல்லுங்க ப்ரோ. கூடயே இருக்கும் ப்ரோ, கூட ஒரே டிராவல் அந்த மாதிரி தான். என்ன விஷயம் அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்சது? இப்போ இது பிடிக்கலன்னு எதுவுமே இல்லை, எல்லாமே பிடிக்கும் ப்ரோ. எல்லாமே பிடிச்சது அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப சப்போர்ட்டிவ். ஓகே இந்த மாதிரி இருக்கு ப்ரோ. நம்ம இந்த ஸ்டேஜ் நிப்பாட்டலாம் ப்ரோ. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. எப்பவுமே கூடவே இருப்பீங்களாமே, என்ன காரணம்?
சின்ன வயசுலேருந்து இவங்க வீட்டில் தான் வளர்ந்தேன், இப்பயும் அவங்க வீட்டில் தான் இருக்கேன். அதை பழகிடுச்சு சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸை கூட இருந்து. கேர்ள்ஸை நம்புறதுக்கு பசங்களை நம்பிக்கை போயிடலாம் bro. அது இல்லை, எல்லாருக்குமே அந்த வழிகள் இருக்குல்ல. கண்டிப்பாக இப்போ தான் ரீசெண்டாக பிரேக்கப் ஆயிருக்கு, என்னென்னலாம் இப்போ சொல்லி புலம்புனாங்க? ஏகப்பட்டது ப்ரோ. கார் எடுத்துட்டு போயிட்டான், இவங்க துரத்தி நாங்கள் பிடிச்சி லொக்கேஷன் பார்த்து காப்பாற்றி சேலம் காஷ்மீர் போகிறேன்னு காப்பாத்தினா வேற மாதிரிலாம் இல்லை. ஐயோ காஷ்மீர் போகிறேன்ட்டு சேலமில் போய் உட்காந்துட்டு இருந்தான். சேலம்லேயே பிடிச்சிட்டாங்க. ஆமாம் ஆமாம். காப்பாற்றுற லெவலுக்கு போயிருக்கு. இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் ப்ரோ. கண்டிப்பாக லைஃப் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் இல்லை ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. மேலே வந்து நல்லா பேசுகிறாங்க, ஜாலியாக பேசுகிறாங்க. ஸோ தேங்க்யூ அஜீஸ் ப்ரோ, உங்களுக்கும் தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே. கண்டிப்பாக இந்த பர்த்டே நீங்கள் நினச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ. அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 48 வருடங்களாய் பட்டின் பிரம்மாண்டத்திற்கென ஓர் இடம் பரணி சில்க்ஸ். 69 ஆர்கேவி ரோட், ஈரோடு. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Juicy, spark the happiness. Quench the thirst naturally.